ஹலோ கைஸ், நான் ரியஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோல்டு வார் மாங்காவோடைய எபிசோட் 18 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிவு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 17 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோடில் பார்க்கறதும் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு பண்ணி போட்டுருக்கேன். முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சில எபிசோட்ஸ்லேயே இந்த சீசன் 1 முடியும். சீசன் 2 இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வரும். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரிங்க, நம்ம இதோட கதை கொடுக்கலாமா? இந்த எபிசோடில் நம்ம ஹியோனாவும் அவனுடைய ஃப்ரெண்டு யூட்னு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஆனால் ஹீரோவை அவன் போட்ட ஸ்கெட்சில் மாட்டாமல் ஹீரோ போட்ட ஸ்கெட்சில் இவங்க எல்லாம் மாட்ட வச்சு அந்த பையனையும் அடித்து போட்டுட்டு ஹியோனாவை ஹீரோவும் அட்டாக் பண்ண நிறுத்துகிற ஃபேங்கு. ஆஹா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துட்டே இருக்க அவளால் மூச்சு விட முடியல. அம்மா என்னாச்சு? அப்புறம் அந்த பையன் பார்த்தா அப்படியே சோர்ந்து போய் படுத்து கிடக்குறான். எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு ஹியோனாவை பார்த்து கேட்க, என்ன எதோ உதவி பண்ணுமா அப்படின்னு யோசனைக்க பின்னாடி பார்த்தா ஒரு கையும் வர. யார் இது? அப்புறம் பார்த்தா ஹீரோ தான். அவளோட முடியை பிடிச்சி இழுக்க அவ்வளோ பயந்துட்டு பின்னாடி பார்க்க அவள் பயந்துக்கு அந்த இடத்துல ஓடிறா. என்னை காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓட. ஹீரோவும் தப்பிச்சிட்டியா, ஓடு திரும்ப வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல பக்கத்தில் இந்த பையனும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏஞ்சிக்கிறான். ஏய், எவ்வளோ தெரியுது இப்படி பண்ணிருப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட வயிற்றுல அடிக்க, டே ரொம்ப அடிக்குதுடா, வலிக்குதுடா, வெயிட் பண்ணுறா, உனக்கு தெரியுமா என்னோட அப்பா யாருன்னு? அப்படி இருந்தோம் இப்படி கை வைக்கிற, என்னோட ஃபேமிலி யாரும் தெரிஞ்ச நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல. இப்போதைய சூழ்நிலையில் அவங்களே கெஞ்சற நிலைமையில தான் இருப்பாங்க. அவங்கள பற்றிலாம் பேசாதறான்னு சொல்லிட்டு எப்படி நீ என்ன கொல்ல வரலான்னு சொல்லிட்டு அடிக்கிறான். உங்கள் அப்பனை இந்த இடத்துல வர சொல்கிறா. அவன் வந்து உன்னை காப்பாற்றுறான்னு பார்க்கலாம். எப்பட்றா அடுத்தவங்களை கொன்று அவங்களோட ரிசோர்ஸை எடுக்க உங்களுக்கு தோணுது அப்படின்னு ஹீரோவும் போட்டு டென்ஷனில் போட்டு அடிக்கிறான் பயங்கரமா. பிரதர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நாங்கள் இங்கே வந்ததுக்கான காரணமே உங்களோட ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக தான். என்னதே பொய் சொல்லாதறான்னு சொல்லிட்டு வாயில அடிக்க ஹீரோ கடுப்புல போட்டு, ஏன் என்னை வந்து கொன்னீங்க? அப்போ ஏன்டா என்ன கொன்னீங்க? நீ தான் என்ன கொன்னதா? அவ கூட சேர்ந்துக்கின்னு போடாத ஆட்டம்லாம் போட்டு என்ன கொன்னீங்களே, உங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா. இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோபத்துல அடிச்சு அவன் மூஞ்சியே குழப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பேட் எடுக்க அவன்கிட்ட போகவும் அவனும், ப்ளீஸ் எனக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதை சொல்லட்டுமா? என்னது ரீசனா? அந்த இளவடுத்த ரீசனும் தேவையில்லை, அதை வச்சு திரும்பி என்னை ஏமாத்தி கொல்லலான்னு பார்ப்பீங்களாடா, சாவடான்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே அந்த பேட்டை போட்டு அடிச்சு அதே இடத்துல கொன்னுடுறான். எந்த இடத்துல அவன் என்னை கொன்னவன், எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவனை நான் இந்த இடத்துல கொல்லாமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக நான் கொன்னதுக்கு வருத்தப்படலை. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவால் அதை தாங்க முடியல, அப்படியே வாந்தி எடுக்கிறான். அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தவங்களும் கூப்பிட்றாங்க. ஹேய் யாரு? அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு தான் கதவை திறந்து வச்சுன்னு இருக்கா இவனுக்காக. உன்னோட கை எனக்கு கொஞ்சம் தேவை வாயம். ஹீரோவும் அதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் நடந்த பிறகும் அவள் அந்த அளவுக்கு பயப்படாமல் இருக்கானா, உண்மையிலே துணிச்சலான பொண்ணாக தான் போயிருக்கா இவன். ஆனால் இருந்தாலுமே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணை ஓரளவுக்காச்சும் நம்பலாம். ஆனால் இந்த பொண்ணு வாழ்கிற இந்த இடத்த விட என்னோட பிளேஸ் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஹீரோவும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் வந்து எனக்கானதுப்பா, எனக்கான ஒரு ரிவெஞ்ச் இருந்ததுனால தான் அதை திரும்பி பண்ணேன். நீ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுப்பான்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒருத்தவங்க தப்பிச்சு போனதுனால ஆளுங்களை கூட்டின்னு எனக்கிட்ட பிரச்சனை பண்ண திரும்ப வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீ என் கூட அந்த இடத்துக்கு வராமல் இருக்கிறது உனக்கு நல்லது. அதனால் நீ இந்த இடத்துல தங்கிடு. அவளை யோசிக்கிறா, என்னது? ஏய், உங்கள்கிட்ட தானே பேசினிருக்கேன், ஒன்று முடியாதுன்னு மட்டும் சொல்லு. ஒன்று நல்லது தானே சொல்கிறேன். இல்லை இந்த இடத்துல என்னால் இருக்க முடியாது. என்ன இந்த பொண்ணு வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்ப்பா, 2 பேருமே இறந்து போயிடுவோம், புரியுதா? பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவளும் ஏஞ்சிக்கலாம் பார்க்க. ஈவில் கிங், கண்டிப்பாக எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் அந்த இடத்துல காப்பாற்றுவேன், வா இந்த இடத்த விட்டு போவான்னு சொல்ல. ஹீரோவும் இந்த பொண்ணுங்களாம் சொன்னால் புரியாதான்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறான். ஏய், உங்கள்கிட்ட எவ்வளோதான் சொல்லின்னு இருக்குது, அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், சீரியஸாக பேசிட்டு இருக்க, காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நசுக்க. ரொம்ப வலிக்குது, வா வெளியே போவோம்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிட. சரி, இந்த பொண்ணை இவ்வளோ துணிச்சலாக இருக்கும் போது நம்ம கூட போகலாம், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் வேற ஒரு பிளாக்ல வந்து பேஸ்மெண்ட்ல சப்ளைஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் பொதுவாக மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கிற விஷயமே ஆல்ரெடி நிறைய பேர் சப்ளைஸ்லாம் வாங்கி வைத்துட்டே இருப்பாங்க போலவா அப்படின்ற மாதிரி ஒரு வதந்திகளை பேசிகிட்டு இருக்கேன். அந்த குரூப்லேயே பார்த்தா லைனில் நம்ம யோனாவும் நின்று ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். அவள் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு புரியல. அப்பார்ட்மெண்ட் 601 பில்டிங் 4ல் லாஸ்ட் நேம் லூ அப்படின்னு அவனும் சொல்ல. அப்படியா மிஸ் லூ, இந்தாங்க இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஃபுட்டு கொடுக்க இவ்வளோ அப்படியே கம்முன்னு வாங்கிட்டு வரான். அதாவது இவளோட பில்டிங் வந்துட்டு வேற ஒரு பிளாக்குக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கி அந்த இடத்துல சாப்பிட்றான். என்ன பண்ணுறது பாருங்க. அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் 601ல்
ஆல்ரெடி சில முறை அந்த இடத்துக்கு வந்ததுனால சில விஷயங்களை அவளுக்கு தெரிஞ்சிருக்க வச்சு தான் இந்த இடத்துக்கு வந்து வாங்கிட்டு போகிறான். அடைச்சா அவன் இப்படி தோத்துட்டானே, கண்டிப்பாக இன்னத்துக்கு அவன் உயிரோடு இருப்பானு என்னால் தெரியல. ஆனால் திரும்ப அவன் வரமாட்டான்றது எனக்கு நல்லாவே புரியுது. பட் இருந்தாலும் அவனை நான் விடவே மாட்டேன். ஃபேங், நான் உன்னை எப்படியாச்சும் கொல்லுவேன்டா. எனக்கு உன்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் தேவை. அதுக்கு நான் ட்ராப் அட்வான்ஸாக ஸ்டேட் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு இன்னுமே க்யூரியஸை ஏற்படுத்துகிற விஷயம் என்னென்னா, நீ அப்போ ஓப்பன் பண்ணப்போ உன்னோட டோருக்கு பின்னாடி பார்த்த விஷயம் ஃபேங். அவள் டோர் ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஹீரோ ஓடுறத பார்த்துருப்பான். ரூம் உள்ளேருந்து வெப்பமான காற்றும் வெளியே வந்திருக்கும். அதை இவ பார்த்துட்டு மிகப்பெரிய விஷயத்த உணர்ந்துக்கிறான். இவன் நல்லா வெல் செட்டில் ஆடுதான் இந்த இடத்துல உக்காஞ்சி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் கிட்ட பவர் சோர்ஸும் இருக்குது, கண்டிப்பாக சாப்பாடும் இருக்கும். இதுக்கு அர்த்தம் அவன் முன்கூட்டி எல்லா சப்ளைஸும் வாங்கி வச்சிருக்கான். அப்போனா அன்னைக்கு இவன் என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா இருக்குமா? இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சிருக்கு. எனக்கு எப்படி துரோகம் பண்ணிட்டல, என்கிட்ட சாப்பாடு கூட ஷேர் பண்ணல. கண்டிப்பா நீ எப்படி நிம்மதியாக வாழ்ந்துடுறன்றத பார்க்குறேன்டா. ஃபேங்கு உனக்கு ஆப்படிக்கிறேன் நான் அப்படின்னு அவன் ஒரு சூழ்ச்சியை யோசிக்கிறான். தேவையில்லாம அன்னைக்கு வேஸ்டேஜான விஷயத்துல எனக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்தல. அப்போ நான் இத்தனை நாள் உனக்கு தெரிஞ்சிருக்கு நான் என்ன பண்ண போறேன்றது. இதுக்கு எல்லாமே நீ முன்கூட்டியே தயாரா இருக்க. உன்னோட பிளேஸ் உள்ள நான் என்ன இருக்குன்ற பாப்பேன்னு சொல்லிட்டு அவனும் பேசிக்கிட்டே போக ஒருத்தனை மோத, ஏய் என்ன கண்ணு தெரியல அவனுக்கு? இல்லை என்ன மன்னிச்சிடுங்க. அவனும் லைட் அடிச்சு பார்க்க, ஹேய் இது ஹியோனாவா அப்படின்னு எவனோ பார்த்து ஷாக் ஆகிறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொன்னுங்க மேலே சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவில் இருக்க பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் வேற லெவலாக இருந்திருக்கும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்துருப்பீங்கன்னு அப்புறம் அடுத்த எபிசோட வேற லெவலில் இருக்கும். முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. ஹீரோ அவனுடைய ரிவெஞ்சை ஒரு வழியாக எடுத்துட்டான். இருந்தாலுமே அந்த ஒரு பயபுலையை கொன்னாலும் ஹியோனா வந்து இப்போ பார்த்துட்டான். அவனோட ரூமில் வெல் செட்டுடா அவன் திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கான்ற விஷயத்த அவன் உணர்ந்ததுனால இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயம் வந்து யார்கிட்ட போய் சொல்ல போறான்றதும் புரியல, என்ன பழி வாங்க போறான்றதும் தெரியல. ஆனால் அவனுக்கான ஒரு ட்ராப்பை வேற அவன் செட் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.